விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராகும் வாய்ப்பை பெற்றுத்தந்த ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதி நிலவரம் என்ன? அங்க இருக்க மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னென்ன விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரிஷிவந்தியம் சட்டப்பேரவை தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிஷிவந்தியம், வானாபுரம், மணலூர்பேட்டை, மூங்கில்துறைப்பட்டு, அரியூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. கரும்பு விளைச்சலும் சர்க்கரை ஆலைகளும் அதிகமாக இருக்க இந்த தொகுதியில் விவசாயமே மக்களோட பிரதான வாழ்வாதாரமாக இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் 1,35,292 ஆண் வாக்காளர்கள், 1,35,198 பெண் வாக்காளர்கள், 51 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,70,541 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. தொகுதியில் இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்களில் அதிகபட்சமா காங்கிரஸ் 6 முறை ஜெயிச்சிருக்கு. திமுக 5 முறையும், தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், அதிமுக, தேமுதிக தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. 2016 தேர்தலில் தேமுதிக பொதுச் செயலாளர் விஜயகாந்த் இங்க போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அப்போ அதிமுக கூட்டணியில தேமுதிக இருந்துச்சு. ரிஷிவந்தியத்தில் ஜெயிச்ச விஜயகாந்த் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். அப்புறமா 2016 தேர்தலில் தொகுதியை திமுக ஜெயிச்சாங்க. கடந்த 2021 தேர்தலில் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்த வசந்தம் கார்த்திகேயன் மீண்டும் களமிறக்கப்பட்டார். 1,13,912 வாக்குகளை வாங்கின வசந்தம் கார்த்திகேயன் 41,728 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட அதிமுகவின் சந்தோஷ் 72,184 வாக்குகளை பெற்று தோல்வியை தழுவினார். தொகுதியில் திமுக தொடர்ச்சியா ஜெயிச்சுட்டு வருது. இப்போ தேர்தல் நெருங்குற வேளையில ரிஷிவந்தியம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்டமாக இருந்துச்சு. அதை பிரித்து 2019 கள்ளக்குறிச்சி மாவட்டமாக உருவாக்குனாங்க. நாங்கள் கிராமம் நிறைஞ்ச பகுதி, எங்களுடைய பகுதி ரிஷிவந்தியம் பகுதி. இங்கேருந்து போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. எங்களுக்கு கள்ளக்குறிச்சி போகணுன்னாலும், ரிஷிவந்தியம் போகணுன்னாலும், அடிப்படை தேவைக்கு போகணுன்னாலும் எங்களுக்கு ரொம்ப போக்குவரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதிகபட்சமாக படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்காங்க. காலேஜ் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நிறைய கரஸ்பான்ஸ்லாம் படிச்சுட்டு வந்து வேலை வெட்டி இல்லாமல் கரும்பேட்டை தொழிலுக்கும் கார வேலைக்கும் இந்த மாதிரி வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி விவசாயத்திற்கு இந்த பகுதியில் போதுமான தண்ணீர் இல்லை. அதை கடந்து மணிமுத்தாறு அணையிலிருந்து புதிய ஒரு கால்வாய் அமைத்து ரிஷிவந்தியம் பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர் கொண்டு வர வேண்டும். அரசு மருத்துவமனை நம்ம தொகுதி கட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற திருக்கோயிலூரும் கள்ளக்குறிச்சியும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியதாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொகுதிக்கு உட்பட்ட இடத்துல ஒரு அரசு மருத்துவமனை கட்டி கொடுத்தா நம்ம தொகுதி மக்களுக்கு கொஞ்சம் பயன்பாடு உள்ளதாக இருக்கும். இதுதான் எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது. இங்கே வந்து ரிஷிவந்திய தொகுதியில் நிறையா வந்து விவசாயி மக்கள் தான் இருக்காங்க. அவங்களுக்காக வந்து எல்லாம் படிச்சுட்டு, இளைஞர்கள் எல்லாம் படிச்சுட்டு வெளி மாநிலம் பெங்களூர், சென்னை அந்த மாதிரி தான் போகிறாங்க. ரிஷிவந்திய தொகுதியில் எங்களுக்கு ஒரு தொழிற்சாலை ஒன்று அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் கோரிக்கை வைக்கிறேன்.